ஹாய் கைஸ், வெல்கம் டு எல்கே ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம் யூஸுக்காண்டி ஒரு 5.1 ரிமோட் கிட் ஆம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அக்ரிலிக் பேனல் போட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா மேட் பிளாக் வித்து சைனிங் பிளாக்கில் நம்ம போட்டிருக்கோம். பேனல் உங்களுக்கு பார்க்க நீட்டாக லுக்காகவும் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பு கண்ட்ரோலு, அங்கே இருக்க பார்த்திங்கன்னா என்கோடர் கண்ட்ரோல். ஓகேங்களா, அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா யூஎஸ்பி ஸ்லாட் ஒன்று போட்டிருக்கோம். பென்ட்ரைவில் நீங்கள் பாட்டு எடுத்துக்கலாம், அதுக்காண்டி நம்ம போட்டிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா, அடியில் பார்த்திங்கன்னா ஒரு 4 கோல்டன் ஃபோர்ஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா 5 ஆரஞ்சில் வந்து 8 ohms ஜிப்பு கம்பெனி ஸ்பீக்கர். ஓகேங்களா, ஜிப் கம்பெனி ஸ்பீக்கர் நம்ம போட போகிறோம். அதை வச்சு தான் நம்ம இந்த ஆம்பு நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்டீரியர் கட்டுறேன் பாருங்கள் கைஸ். இதான் பார்த்திங்கன்னா இன்சைடு ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தினேஷ் டிஜேயில் ஒரு இது பார்த்திங்கன்னா 12 ஆம்பியர் போட்டாங்க. 12 ஆம்பியர் கிடையாது, இது பார்த்திங்கன்னா 10 ஆம்பியர் நம்ம போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 ஆம்பியரில் 24/0/24ல் 10 ஆம்பியரும் 12/0/12ல் 1.5 ஆம்பியரும் 0/12ல் 1.5 ஆம்பியர் வர மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம். இல்லை பவர் செக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம 10,050ல் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அது மாதிரி மெட்டல் ரைட் ஒன்று போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 12/0/12 எடுத்து நம்ம முன்னாடி ஃப்ரண்ட்டில் கண்ட்ரோல் பார்த்திங்களா, அதுக்கு ப்ளூ கலர் லைட்டிங் வந்து அதுக்காண்டி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இங்கே பார்த்திங்கன்னா 0/12 வந்து ரெக்டிஃபை பண்ணி நம்ம ஃபேனுக்கு 2 ஃபேனுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பக் போர்ட் இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ரிமோட் கிட்டுக்கும் ஜிடெக் டிகோடருக்கும் 12 வோல்ட் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிமோட் கிட்டும் பார்த்திங்கன்னா நம்ம FT006ல் எக்ஸோ பேஸ் மாடல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சப்பு ப்ரீம் பார்த்திங்கன்னா நம்ம சக்தியில் ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மூத் பேஸ் வரக்காண்டி ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டிருக்கோம். இங்கே இருக்க பிஎஃப் பார்த்திங்கன்னா நம்ம 474ல் பிஎஃப் அடிச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சப்பு போர்டு பார்த்திங்கன்னா நம்ம குமார் ஆடியோஸோட தண்டர் மோனோ போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சப்புக்காண்டி. அது பார்த்திங்கன்னா கூலிங்காண்டி ஏர் ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம், எனக்குள்ளே ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5 சேனலுக்கு பார்த்திங்கன்னா STK 4141ல் நம்ம ஸ்டீரியோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீரியோ பண்ணி போட்டிருக்கோம். ஓகே கைஸ், இது பவர் உங்களுக்கு நல்லாவே தரும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 8 ohms ஸ்பீக்கர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சப்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம குமார் ஆடியோஸோட போர்டு யூஸ் பண்ண போகிறோம். JBL யூஸ் பண்ண போகிறாங்க 1300 வாட்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் போர்டு பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரீம் மந்த்ஸில் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். 12/0/12 யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா கைஸ், இது பார்த்திங்கன்னா கூலிங் ஃபேனு, காற்று வெளியே தள்ளுறக்காண்டி. இது பார்த்திங்கன்னா டால்பி டிகோடர் போர்டு. ஓகேங்களா, இதில் டால்பி டிஜிட்டலும் டால்பி டிடிஎஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணும். டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கேட்டிங்கன்னா அது கிடையாது, சப்போர்ட் பண்ணாது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் பேக் சைடு கட்டேன் பாருங்கள் கைஸ். பேக் சைடும் பார்த்திங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரியே ஃபியூஸ் ஹோல்டர் ஒன்று போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஏசி மெயின்ஸ் கார்டு நல்லா கேஜ் அதிகமாக இருக்க மாதிரி போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டுக்கான டெர்மினல். இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சரௌண்டு, ரைட் சரௌண்டு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டராக வேலை செய்யும். இது சப்பு ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி சொன்ன மாதிரி ஏர் அவுட்டுக்காண்டி ஒரு ஃபேன் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நம்ம டம்மி ஆட்டோம். ஓகேங்களா, அதெல்லாம் வந்து நம்ம அட்டை அடைச்சிட்டோம். இது தேவையில்லை, ஏன்னா அவங்க மூவி தான் அதிகமாக பார்ப்பாங்க, HDMI தான் போட்டு பார்ப்பாங்க. அதனால் நம்ம அது மட்டும் போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியும் உங்கள் வீட்டுக்கும் பண்ணணும்னா மறக்காமல் எல்கே ஆடியோஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு பண்ணிக்கலாம். இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்துக்கிங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணணுன்னா மறக்காமல் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.